இப்போ வந்து தளபதிக்கு நான் தாண்டா பண்ணுவேன்னு சொல்லி அட்லி ஒரு பக்கம் அவர் ஒரு மாஸ் கமர்ஷியலை கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் லோகேஷ் வந்து அவரோட 100% ஃபிலிம் சொல்லி ஒன்று கொடுக்குறாரு. ரஜினிகாந்துக்கு ஆப்வியஸாக நமக்கே தெரியும், தலைவருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்தாரு. இந்த பக்கம் ஒரு ஃபேன் பாய் ஃபிலிமா இது இருக்குமா? இது ஃபேன் பாய் ஃபிலிம் தான் அப்கோர்ஸ். ஏன்னா அஜித் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அவர் அந்த டானா வச்சு பார்க்கும்போது ரசிச்சு பல டான் படங்கள் அவர் பண்ணிருக்காரு. டெம்ப்ளேட்டா நிறைய டான் படங்களும் பண்ணிருக்காரு, அதெல்லாம் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேன் பாய் படம் தான், அப்சல்யூட்லி நோ டவுட் அபவுட் இட். பட் இருந்தாலும் அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தா இன்னமும் ரசிக்கத்தக்க வகையில் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த த்ரிஷா இவருக்குரிய 18 வருஷமா பிரிஞ்சிருக்கிற கேரக்டர் திருப்பி சேரும்போது பெரிய ஒட்டுதல் இல்லை. அந்த கேரக்டர் வாஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா எழுதி இருக்கலாம் அவங்களுடைய கேரக்டர். பிரபுவோட கேரக்டர் ஏதோ சில பிரசன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேரக்டர் வர்றாரு, திடீர்னு காணாம போயிடுறாரு மாமாவா. சில அஜித்தை சுத்தியே படம் இருப்பதனால சுத்தி வரக்கூடிய மிச்ச கேரக்டர்களுக்கு பெரிய ப்ராமினன்ஸ் படத்துல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வில்லனும் கொஞ்சம் மெனசிங்கா, அஜித்துக்கு ஈக்குவலண்டா ஒரு வில்லன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெனசிங்கா இருந்தா நல்லா இருந்திருக்கலாம். இதெல்லாம் சில நெகட்டிவிட்டிஸ். அதை தாண்டி எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, தமிழ் சினிமா சமீப நாட்கள்ல பழைய பாடல்களை தூக்கி நம்ம ரீமிக்ஸ் பண்ணி செய்து எடுத்து போற அந்த விஷயங்கள் ஆகட்டும், அதுவும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். 1-2 பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு ஜூ பாக்ஸ் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு பல நேரங்கள். அடுத்து என்ன பாட்டா வரும், இந்த சீன்ல இந்த பாட்டு வரப்போகுதுன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. This is my fucking